சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். பிரேம் சாரோட படமாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே வி வர் லைக் ஸோ ஹாப்பி. நல்ல ஒரு கதையாக நல்ல ஒரு விஷயமா மட்டும் தான் இருக்கும். எதுவுமே கேட்காத என்ன சொல்கிறாலும் அப்படியே பண்ணிட்டு தயவு செஞ்சு அப்படின்னு அப்பா சொல்லி தான் கூப்பிட்டு போனார். போகும்போது கோயிலில் படுத்துட்டு இருக்கான், அந்த யானை வருது, அவன் தலையில் வந்து கை வச்சு அது பண்ணுது. இந்த லைன்ஸ் ஒரு 4 லைன் படித்தோடனே ஐ வாஸ் லைக் வெரி எமோஷ்னல். இதுக்கப்புறம் அது என்னவா இருந்தாலுமே இது நம்ம 100% பண்ண தான் போகிறோம். நானுமே வந்து இங்கே பெரம்பூரில் தான் பிறந்து வளர்ந்தது. நாங்கள் சின்ன வயசில் நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்த வீடு மோரலஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். விவரம் தெரிஞ்ச கொஞ்சம் வருஷம் வரைக்கும் நம்ம அந்த வீட்டில் இருந்ததுனால என்னால் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த வீடு போர்ஷன் அப்படியே பிரேம் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு போர்ஷன். ஸோ அவங்களுக்கு 19-20 இயர்ஸ் இருக்கும்போது இதே மாதிரி தஞ்சாவூரில் இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக இந்த மாதிரி ட்ரக்கில் வந்து ட்ரக் மேலே இப்போ என்னோட போர்ஷன் எப்படி இருந்தோ அதே மாதிரி படுத்துட்டு விடியும் போது சென்னையில் வந்து இறங்கியிருந்தேன். இதோட ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த சாங்கை வந்து ஹியர்ஃபோன்ஸில் ப்ளே பண்ணி கேட்டு வீட்டை சுற்றி ஒரு 4 வாட்டி நடந்து சுற்றி பார்த்தோம். இந்த மாதிரி அந்த வீட்டோட எமோஷனை எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அதுக்கான நிறைய ஸ்பேஸ் வந்து சார் அப்போயே கொடுத்துருந்தாங்க செட்டில். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 70-80% வந்து நிஜமாகவே எனக்கும் நடந்திருக்கு. அது சொல்லும் போது வந்து எப்படி சென்னையில் பிறந்த பையன் சிட்டியில் எப்படிலாம் நடந்திருக்கு, பட் ஆனால் நிஜமாக இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். படுத்துட்டு நான் கை வச்சோன்னே எழுந்துக்கலான்றது ஷார்ட். பட் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக கையை வந்து வாயில் வச்சுட்டா. ஸோ ட்ரங்க் உள்ளே தான் வந்து ஸ்வெட்டெல்லாம் வந்து யானைக்கு சுரக்கும் போல். இப்படி கையை வைக்கிற வாய்க்குள்ளே ஃபுல்லாக அவளோட எச்சை அப்படியே ஊற்றிடுச்சு, ஃபுல்லாக சட்டெல்லாம். அப்புறம் கட் பண்ணி அந்த எச்செல்லாம் துப்பி கொப்பளிச்சு சட்டையெல்லாம் மாற்றி. ஸோ அது ஒரு 3-4 டேக் போச்சு. வடச்சென்னை 2 முடிச்சப்பவே பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. டப் பண்ணி ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடியே சார் கூப்பிட்டு இல்லை உடனே நம்ம பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம், லுக்கெல்லாம் யாருமே மாற்றாதீங்க, ஹேர் கட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சார் கொடுப்பாங்க. அது ஹோப்ஃபுல்லி வாடிவாசலுக்கு அப்புறம் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களோட ஒரு அழகான ஃபென்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் மெய்யழகன்ல குட்டி அரவிந்த் சுவாமியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ப்ளசண்ட்டாக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. முதல்ல ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமா மறுபடியும் உங்களை தியேட்டர்ஸில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. கேஜிஎஃப்க்கு அப்புறம் இதுதான் இப்போ தமிழ் ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் இல்லையா? ஆமாம், கேஜிஎஃப்க்கு அப்புறம் இதுதான் தமிழ் ஸ்ட்ரெயிட் படம். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் கொத்தா வந்தது, பட் அதுவுமே மலையாள ஃபிலிம். நல்லா தமிழில் இதுதான் அடுத்த ரிலீஸ். சூப்பர். ஸோ எப்படி இந்த ரோல் உங்களுக்கு கிடைச்சிது? இந்த ரோல் பெரிய பிளானிங் டிரெக்ஷன் சைடில் என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு நாள் 2Dலேருந்து கால் பண்ணுறோம், இந்த மாதிரி பிரேம் சாரோட படம், நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமா மீட் பண்ண அப்படின்னாங்க. 2Dலேருந்து கால் வருதுன்னும் போதே லைக் வி வர் வெரி ஹாப்பி. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஈடியில் சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருந்தது. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து திருப்பி கால் வருதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்து. பட் அது பிரேம் சாரோட படமாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே வி வர் லைக் ஸோ ஹாப்பி. போகும்போதே அப்பா சொன்னாங்க, அதில் என்ன இருக்கோ இல்லையோ ஸ்டோரிலாம் கேட்கக்கூட வேணாம், எப்படியுமே நல்ல ஒரு கதையாக நல்ல ஒரு விஷயமா மட்டும் தான் இருக்கும். எதுவுமே கேட்காத என்ன சொல்கிறாலும் அப்படியே பண்ணிட்டு தயவு செஞ்சு அப்படின்னு அப்பா சொல்லி தான் கூப்பிட்டு போனார் போகும்போது. சரிங்கப்பா கண்டிப்பாக. ஸோ அங்கே போனோடனே பிரேம் சார் பார்த்துட்டு யூ வாஸ் லைக் வெரி டைரக்ட். சார், ஸோ இந்த 15 பேஜஸ் தான் உன்னோட போர்ஷன், இதில் இருக்க எல்லாமே, இதை நீ டைம் எடுத்து படி, உனக்கு ஓகேனா சொல்லு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப டைரெக்டாக ரொம்ப ஓப்பனாகவே கேட்டார். ஓகேனா சொல்லு பண்ணலாம், அவனுக்கு ஓகேனா சொல்லு பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்னடா அது 2D ப்ரொடக்ஷன் பிரேம் சார் படம், ஓகேனா பண்ணலாமா சார், இதுக்கு மேலே நான் என்ன சார் ஓகே சொல்கிறதுக்கு இருக்குது படிச்சுட்டு. அப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பக்கத்தில் ஒரு ரூமில் உட்காந்து அந்த என்னோட போர்ஷன் 15 பேஜஸ் ஃபுல்லாகவே நான் படித்தேன். அதில் இந்த ஸ்டார்டிங் அந்த கோயிலில் படுத்துட்டு இருக்கான், அந்த யானை வருது, அவன் தலையில் வந்து கை வச்சு அது பண்ணுது. இந்த லைன்ஸ் ஒரு 4 லைன் படித்தோடனே ஐ வாஸ் லைக் வெரி எமோஷ்னல். இதுக்கப்புறம் அது என்னவா இருந்தாலுமே இது நம்ம 100% பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஓகே சார் படி சொன்னார். ப்ளஸ் இதுக்கப்புறம் போயிட்டு அவருக்கு அதுக்கு பதில் சொல்லுமேன்ற ஃபார்மாலிட்டிக்காக நான் படித்து முடித்தேன். ஓகே. ஸோ டக்குன்னு கட் டு ஸ்பாட்டுக்கு போயிருப்பீங்க. கதை ஃபுல்லாக ஏதாவது சார் சொன்னாங்களா, கேட்டுக்கிட்டீங்களா? இல்லை கதை எனக்கு ஃபுல் ஸ்டோரி அப்போ தெரியாது. என்னோட போர்ஷன் அந்த 15 பேஜஸ் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் செட்டுக்கு போன அப்புறம் அந்த ஏடிஸ் கிட்ட அவங்க கிட்டலாம் பேசும்போது அப்படி குட்டி குட்டியாக எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனலான இமோஷன் நினைக்கிறேன்ல. ஒரு வாழ்ந்த ஊரு, நம்ம வாழ்ந்த வீடு, அவ்வளோ மெமரிஸ் அதில்.
அதை விட்டுட்டு அப்படி போகணும் அப்படிங்கும் போது அது வந்து இல்ல அதை அது ரொம்ப எமோட் பண்றது வந்து ரொம்ப ரியலா கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு எமோஷன் அது. ப்ளஸ் நானுமே வந்து இங்க பெரம்பூர்ல தான் பிறந்து வளர்ந்தது. நாங்க சின்ன வயசுல நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்த வீடு மோரலஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் வீடு தான். ஃப்ரண்ட்ல தின்ன அந்த ரோடு சைட்ல கொஞ்சம், நடுவில் அந்த பில்லர்லாம் வச்சு மழை பெஞ்சா தண்ணி வர மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ், அதுக்கு பின்னாடி வீடு, அதுக்கப்புறம் சென்னையிலயா? ஆமா விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம், ஒரு 4 லேயர் இருக்கும். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்ச கொஞ்சம் வருஷம் வரைக்கும் நம்ம அந்த வீட்டில் இருந்ததுனால என்னால் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இன்னொன்று, இந்த வீடு போர்ஷன் அப்படியே பிரேம் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு போர்ஷன். ஸோ அவங்களுக்கு 19-20 இயர்ஸ் இருக்கும்போது இதே மாதிரி தஞ்சாவூரில் இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நைட்டாக அந்த மாதிரி ட்ரக்கில் வந்து ட்ரக் மேலே இப்போ என்னோட போர்ஷன் எப்படி இருந்தோ அதே மாதிரி படுத்துட்டு விடியும் போது சென்னையில் வந்து இறங்கியிருந்தாங்க. இதோட ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணீங்க, வீட்டில் எது உங்களோட ஃபேவரட், இதெல்லாமே நான் நிறைய கேட்டேன். சார் எனக்கு நிறைய இன்புட் கொடுத்தாங்க. அப்போ அந்த சாங்கோட ஒரு ஸ்க்ராட்ச் வெர்ஷன் இருந்தது. அந்த சாங்கை வந்து ஹியர்ஃபோன்ஸில் ப்ளே பண்ணி கேட்டு வீட்டை சுற்றி ஒரு 4-5 வாட்டி நடந்து சுற்றி பார்த்தோம். அந்த மாதிரி அந்த வீட்டோட எமோஷனை எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அதுக்கான நிறைய ஸ்பேஸ் வந்து சார் அப்போயே கொடுத்துனாங்க சார். ஸோ படத்துல வந்து நீங்க வந்து வாழ்ந்து என்ஜாய் பண்ண அந்த வீட்டை வந்து விட்டுட்டு அப்படியே கிளம்புறீங்க. பிரேம் சாரோட ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? லைக் நீங்க வாழ்ந்த வீடு? இல்லை நடந்திருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா, எங்கள் அம்மாவோட சொந்த ஊருமே தஞ்சாவூர் தான். ஸோ தாத்தா அம்மாலாம் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் நான் விவரம் தெரிஞ்சு வளர்ந்த அப்புறம் வந்து அங்கே நான் விசிட் பண்ணதே கிடையாது. தஞ்சாவூர் போனது கிடையாது. அங்கே நம்ம எங்கே இருந்தோம், தாத்தாவோட வீடு எங்கே இருந்தது, தாத்தாவோட அப்பாலாம் வந்து எங்கே இருந்தாங்க, இந்த சைடே போனதில்லை. ஆனால் அதுக்கு ரெப்ளிகா மாதிரி இங்கே நான் சென்னையில் இருந்த வீடு வந்து மோரலஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 3 லேயர்ஸ் வீடு தான். அதை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே காலி பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வேறு ஏரியாவுக்கு நானும் அப்பா வந்தாலுமே அந்த வீட்டில் எனக்கு நிறைய பாண்டிங் இருந்தது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கும்போது தான் நான் பாட்டிக்கிட்ட காசுலாம் திருடுவேன். அந்த வீட்டு வெளியில் இருக்க ரோட்டில் தான் நானும், எனக்கு 2 அக்கா இருந்தாங்க, பெரியப்பா பொண்ணுங்க, லதா நிவேதா சொல்லி. நானும் அந்த இன்னொரு நிவேதான்ற சிஸ்டர் வந்து நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 70 to 80% வந்து நிஜமாவே எனக்கும் நடந்திருக்கு. அது சொல்லும் போது வந்து எப்படி சென்னையில் பிறந்த பையன் சிட்டியில் எப்படிலாம் நடந்திருக்கு, பட் ஆனால் நிஜமாக இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயர் படிக்கும்போது நானும் அப்பாவும் இல்லை அந்த வீட்டுக்கு போகலாம்ப்பா, திருப்பி போய் அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடு போய் நான் திருப்பி ரீவிசிட் பண்ணேன் ஒரு வாட்டி. ஸோ அங்கே கண்ணாமூச்சி ஆடும்போது ஒரு தூணில் வந்து நான் இடிச்சுக்கிட்டு எனக்கு மண்டை ஓப்பனாக ரத்தலாம், அந்த இடத்துலாம் திருப்பி நான் போய் விசிட் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி அந்த வீட்டோட நிறைய மெமரிஸ் எனக்கு இருந்தது. ஓகே. ஸோ அது ஒரு சிச்சுவேஷனால நீங்க அந்த வீட்டை காலி பண்ணும்போது அதே ஃபீலிங் உங்களுக்கு வந்து இல்லை, இந்த படத்தில் வர மாதிரி சொத்து பிரச்சனை சிச்சுவேஷன் இல்லை, காலி பண்ணுன்ற சிச்சுவேஷன்ல. அப்போ சின்ன வயசா இருந்ததுனால அந்த அளவுக்கு லைக் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா. ஸோ நீங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்றதுக்கு? நீங்க அதை காலி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எமோஷன் அப்போ? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு தெரியாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. அந்த வீட்டில் சில ஒரு பாண்டிங் இருக்கும். இந்த இடம் ஃபேவரட் இடம், இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் ஃபேமிலியா, இங்கே தூங்குவோம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நாங்கள் கிச்சனில் எப்போவுமே ஒரு 20 பேர் எப்போவுமே வீட்டில் இருப்பாங்க, ஒன்றா தான் சாப்பிடுவோம், சமையல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிச்சன் வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு எமோஷனலான இடம். இப்போ இருக்க மாதிரி டைனிங் டேபிள் அப்படி இப்படி தனித்தனியெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி கிச்சனுக்கு ஒன்று, ஹாலுக்கு ஒன்று, அந்த விளையாடுற திண்ணைக்கு ஒன்று, வீட்டு வெளியில் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதை சிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோன்னு தெரியாது, பட் நான் அந்த அளவுக்கு பண்ணல. பட் ஸ்டில் அவர் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்தது? ஏன்னா சார் கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, அந்த அந்த ஆம்பியன்ஸ் செட் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட டியூட்டி, அதை நான் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் என்னோட ஆக்டர்ஸ்க்கு அப்படின்னு இன்டர்வியூல சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பாட் எப்படி இருந்தது அண்ட் ஏதாவது மறக்க முடியாத மொமெண்ட்? எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட் அண்ட் சீன்னு பார்த்தா அந்த எலிஃபென்ட் சீன் தான். ஏன்னா எலிஃபென்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் அனிமல், அது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண முதல் சீனே வந்து அந்த கோயிலில் படுத்துட்டு அந்த யானை வந்து தொடுறது. இதில் அந்த யானை அவள் வேற ரொம்ப கிராங்கி அவள். ஸோ ஷார்ட் ரெடினா வரமாட்டா. அவள் வந்து நிற்க வச்சுட்டு அவளை கொஞ்சம் அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு நம்ம பேசி கீசி அவளை கொஞ்சம் காம் பண்ணோம். பேர் வந்து புஷ்மான்னு நினைக்கிறேன் அந்த எலிஃபென்ட் பேர். அவங்க ஸோ எலிஃபென்ட்டுக்கு பேசிக்காக அந்த ட்ரங்க்கில் தான் வந்து ஸ்வெட்டெல்லாம் வந்து சுரக்குமா. அது எனக்கு தெரியாது அப்போ வரைக்கும். நம்ம படுத்துட்டு இருக்கும்போது தலையில் கை வச்சு பண்ணணுன்றது அது எலிஃபென்ட்டுக்கு நார்மலாக பழக்கப்படுத்த மாட்டாங்க. நிற்கும் போது ஆசீர்வாதம் தலையில் தான் வைக்கணும், படுத்துட்டு இருக்க ஒரு ஆள் மேலே வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் அதுக்கு பழகலை சைக்காலஜிக்கலி.
ஸோ அந்த ஷாட்டுக்கு வந்து அவளுக்கு அதை அவளுக்கு மெமரைஸ் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு 3-4 hours எடுத்து அவளை அதுக்கு பழக்கப்படுத்தணும். இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது கை வைக்க, படுத்துட்டு நான் கை வச்சோன்னு எழுந்துக்கலான்றது ஷார்ட். பட் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக கையை வந்து வாயில் வச்சுட்டா. ஸோ ட்ரங்க் உள்ள தான் வந்து ஸ்வெட்டெல்லாம் வந்து யானைக்கு சுரக்கும் போல. இப்படி கையை வைக்கிற வாய்க்குள்ள ஃபுல்லாக அவளோட எச்சை அப்படியே ஊற்றிடுச்சு, ஃபுல்லாக சட்டெல்லாம். அப்புறம் கட் பண்ணி அந்த எச்செல்லாம் துப்பி கொப்பளிச்சு சட்டையெல்லாம் மாற்றி, ஸோ அது ஒரு 3-4 டேக் போச்சு. ஸோ இங்கே எச்சை துப்புனா, இங்கே துப்புனா, தலையில் துப்புனா. ஸோ ஃபைனல் ஷாட்டில் தான் அந்த எச்செல்லாம் அவளை ஃபஸ்ட்டு துப்பு வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ ஷாட் பண்ணால் போதும்னு எடுக்கும்போது தான் கரெக்டாக தலையில் தொட்டா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆரம்பமா அது இருந்தது. ஆமாம், அந்த எலிஃபென்ட்டோட பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அது ஃபர்ஸ்ட் டே படத்தோட ஸ்டார்டிங்கே எனக்கு அந்த சீன் அமைஞ்சது. இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, ஸோ இது எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஷூட் பண்ணாங்க? லைக் படம் ஆரம்பிச்சதே உங்களை வச்சுதானா? இல்லை படம் ஸ்டார்ட்ல எல்லாமே அவங்கள சாரோட போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சாரோட போர்ஷன்லாம் முடிச்சு படத்தோட கடைசி ஸ்கெடியூலில் ஒரு 15 to 14 days தனியாக போட்டு தான் என்னோட போர்ஷன் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியாது சார் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அரவிந்த் சாரோட போர்ஷன் எப்படி வந்து, இதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கவும் இல்லை. ரேண்டமாக போனோம், சார் என்ன கேட்குறாங்களோ அந்த எமோஷன் நம்ம கரெக்டாக கன்வே பண்ணால் போதும். பட் ஹேப்பன் டு பி படத்தில் பார்க்கும்போது மோரல சிமிலராக இருக்குது சாரோட மீட்டருக்கும் அதுக்கும் போது வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ லுக்குமே வந்து ஒரு மாதிரி சிமிலரா இருந்தது. அந்த ஒரு அரவிந்த் சார் வந்து அந்த ஏஜ்ல நம்ம பார்த்தது இல்ல. சோ அப்படி இருந்ததுனால இப்படிதான் இருந்திருப்பார் போல இருக்கு. மீன் பார்த்தது இல்லனா தளபதி அந்த டைம்ல இந்த கேரக்டர் நான் சொல்றேன். ஸ்டோரியில இந்த பையன் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பார் பார்த்தது இல்ல. அது வந்து ரொம்ப ஆப்டா அப்படி இருந்தது. சோ உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அப்புறம் தான் நாங்க ஆடியன்ஸ்லாம் பார்ப்போம். சோ சார் கிட்ட இருந்து கிடைச்ச காம்ப்ளிமெண்ட் என்ன சொன்னாங்க? சார் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஷூட்லயுமே பெருசா ஒன் மோர்லாம் அவங்க கேட்டதே இல்லை. ஒரு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு லேயர்ஸ் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஒரு டேக் அவங்களுக்கு ஒழுங்காக வந்துருச்சுன்னா ஓகே, அவர் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணவே மாட்டார். நான் தான் நிறைய வாட்டி வந்து ஒன் மோர் பண்ணலான்னு 2-3 ஷாட்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அவங்க வந்து அந்த ஸ்பேஸை நமக்கு ஆம்பியன்ஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த இடமாகட்டும், அந்த சுற்றி இருக்க ஆளுங்களாகட்டும், நிறைய க்ரௌட் இல்லாமல் ப்ளஸ் சிங்ஸோனால நமக்கு டப் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ஆர்கானிக்காக வர எமோஷன் மட்டும் தான் கேப்சர் பண்ண போகிறாரு. அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறாரு பிரேம் சார். ஸோ அந்த விதத்தில் மோஸ்ட்லி 1 or 2 டேக்ஸ்லேயே ஓகே பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. படம் முடிச்சுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தார் அவராகட்டும் அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லையும் எல்லாருமே. சூர்யா சார், ஜோதிகா மேம் ஏதாவது? எனக்கு சூர்யா சார் நல்லா இருந்ததுன்னு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஜோதிகா மேம் மீட் பண்ணல. படம் முடிச்சப்பறம் சரி டியூரிங் த ஷூட்டும் ராஜசேகர் சார், பிரேம் சார், சூர்யா சார், கார்த்தி சார் இவங்க எல்லாமே they appreciated. I think ரொம்ப they are all like super actors like coming from them வந்து ரொம்ப கண்டிப்பா ஸ்பெஷலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா. சூப்பர். அண்ட் இந்த பர்టిక్యులர் டைம்ல இந்த படத்துல உங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸா தான் வந்து நீங்க வந்தீங்க. ஸோ ஜென்ரலா how do you pick your roles or அது எப்படி அமையும் அதை பத்தி சொல்லுங்க. இல்ல ஸ்பெசிஃபிக்கா இப்படி பிக் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. லைக் நமக்கு வர கதையில எது நம்மளால நமக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுமா இருக்கோ அண்ட் ஓகே இது பண்ணா நம்ம பண்ண படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்க்கு நமக்கு புஷ்ஷா இருக்குமோ, இந்த ஒரு சின்ன பேசிக் கால்குலேஷன் தான் தவிர பெருசா நீங்க கேட்க ஹவு டு யூ சூஸ் யூ ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் எப்படி கேட்குறேன்னா இப்போ வந்து இப்போ வட சென்னைல வந்து உங்களுக்கு ஒரு ஜில்லால இருந்து ஆரம்பிக்கலாம். ஜில்லால உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு சைல்டு ஆக்டரா அப்படி நீங்க உள்ள வந்தீங்க. அப்போ அதை வச்சு அது மாதிரியான சில ரோல் சுத்தி வந்துருக்கும். அப்புறம் வட சென்னை வந்து ஐ திங்க் ஒரு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் சைல்டு ஆக்டர்ல இருந்து அந்த ஒரு டைனமிக்ஸ் அது பிரேக் பண்ணி வந்தது. ஓகே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணலாம்ன்ற ஒரு ஸ்டேஜ் வந்து. அண்ட் அதுலயுமே யூ ஹேட் லைக் டீனேஜருக்குள்ள என்டர் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு இது மாதிரி இருந்து. அண்ட் வட சென்னை முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இவருக்கு அடுத்தடுத்து நிறைய படம் இவர் பண்ண போறாரு, நிறைய ரோல்ஸ் இவருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் டக்குன்னு காணாம போன மாதிரி இருந்தீங்க. திடீர்னு சகோ வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த திடீர்னு அந்த பிரசன்ஸ் வந்து உங்களை பார்க்க முடியிற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நான் கேட்டேன். நிறைய படம் பண்றதுனால வந்து ஒரு பெட்டர் ஆக்டரோ நல்ல ஆக்டர் நம்ம ரிஜிஸ்டர் ஆயிடுவோம் அந்த கான்செப்ட் நான் யோசிக்கல. லைக் கம்மி படமா இருந்தாலும் அது வந்து கரெக்டான படமா இருக்கணும். லைக் எல்லா வயசும் சரி. இப்போ சகா வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண லீட் படம். அது ஆக்சுவலி வட சென்னை முன்னாடியே ஷூட் முடிச்சிட்டோம். ஸோ அது டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் சைடில் தான் அது வட சென்னைக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2-3 படங்கள் வந்தாலுமே சரி ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி வெற்றி சார் ஒரு படத்தில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இவ்வளோ ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு பிளைண்டாக ஒரு ஆசையில் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணலான்னு பண்ணது தான். அப்படி எனக்கு ரேண்டமாக அமைஞ்ச ஒரு படம் தான் கேஜிஎஃப்.
அதுவுமே வட சென்னை பார்த்துட்டு தான் எனக்கு கால் வந்திருந்தது. ஐ திங்க் நீங்க வந்து பயங்கர நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்பா ஒரு எல்லா ஜோன்லயும் வந்து டச் பண்ணிருக்கீங்க. நீங்க மணி சார் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, ஆமா பிரேம் சார் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டீங்க, கேபி சார் கூட கேபி சாரோட ஆமா. இல்லை இவ்வளோ நம்ம இந்த படங்களுக்கு அப்புறம் அந்த ஓகே சினிமானா இப்படிதான், லைக் இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணோம், ஆக்டிங்னா இதெல்லாம் நம்ம அந்த சென்சிபிளாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு பண்ணதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது இந்த மாதிரி டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணதான் மெயின் ரீசன். இல்லைன்னா ஓகே நம்ம ஏதோ பண்றோம் அப்படியே பண்ணலாம், இப்படிதான் வண்டி ஓடி இருக்கோம். ஒரு ஸ்பாட்ல வச்சு சொல்லுங்களேன். ஆமா, இப்போ மணி சார் பண்ணும்போது பார்த்தா அப்போ எனக்கு பெருசா சினிமா நாலேஜ் இல்லை. அப்போ ரொம்ப குட்டி பையன், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். சரி ஓகே, அப்பா தான் ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, மணி சார் படம்லாம் அது யாரு தெரியுமா, என்ன மாதிரி டைரக்டர் தெரியுமா, தளபதிலாம் தெரியுமா, அப்படியாப்பா சரிப்பா. அப்போ பொறுத்த வரைக்கும் என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னா டைரக்டர் சொல்றதை திட்டு வாங்காம நடிச்சிடணும், அப்போனா நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்னு. ஸோ வட சென்னைக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அந்த டைனாமிக்ஸ்லாம் பிரேக் பண்ணி ஓகே ஒரு சீன்னா நம்ம யோசிச்சு என்ன பண்ணோம், எப்படி பேசணும், இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறதோ சரி, பாஸ் எடுத்து நம்ம டைலாக் சொல்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெற்றி சாரோட ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய நம்மளால டிஸ்கவர் பண்ண முடியும். ஏன்னா சாரோட அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அந்த வெற்றி சாரோட அந்த ஸ்பேஸ்? வெற்றி சார் ஸ்பேஸ் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி இருக்கும். எப்போவுமே எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சார் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ரெடியாக எப்போவுமே இருக்காது. ஸ்பான்டேனியஸாக சாருக்கு அப்போ என்ன தோணுதோ டக்குன்னு அதை ஷூட் பண்ணுவோம். திடீர்னு செட்டில் உட்காந்து சில டேஸில் வந்து சீன்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ சார் என்ன எழுதினாலுமே என்ன பண்ணுறதுக்கு டைலாக்ஸ் ரெடியாக சொன்னாலுமே டக்குன்னு அதை கெஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு அலர்ட்டாகவே ரெடியாக இருந்தோம். நம்ம பண்ணும்போது எப்போவுமே பிரெயின் வந்து அப்படியே ஆக்டிவாகவே இருந்துட்டு இருக்கணும், இல்லைன்னா மாட்டிப்போம் சார் கிட்ட. பிரசாந்த் சாரோட ஒர்க் பண்ணுறது ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு அங்கே ஹேட் லைக் ஜீரோ ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஒரு ஜோன் தான். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் பெரிய படம் பண்ணுறோன்றது விஷுவலி பார்க்கும்போது தான் தெரியுதே தவிர செட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பிரேக் டைமில் கிரிக்கெட் ஆடுறது, உட்காந்து எல்லாரும் ஒன்றா தான் லஞ்ச் சாப்பிடுவோம். ராக்கி பாய் கூட ஆமாம், எல்லாருமே லைக் தே வர் வெரி சில், வெரி ஃப்ரெண்ட்லி. அவ்வளோ பெரிய படம் பண்ணுறோன்றது செட்டில் அந்த ஒரு ஃபீலே இருக்காது யாருக்கும். நம்ம இங்கேருந்து வேற ஒரு லாங்குவேஜில் போய் படம் பண்ணுறோம், ஃபுல்லாக பெங்களூர் டீம் இருக்காங்க, கன்னடா டீம் இருக்காங்க, நம்ம பேசுறது எப்படி இருக்க போது, அவங்க நம்மளை ஒழுங்காக பழகுவோமா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டே அங்கே போய் இறங்கினதுலேருந்து அந்த பேரியர் எல்லாமே உடச்சி they all made sure that I'm very comfortable. ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு மாதிரி தம்பி மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் தேர் ஸ்டில் வெரி இன் குட் டேர்ம்ஸ் வித். அப்போ KGF 3ல எதிர்பார்க்கலாமா அவங்கள? இதே கேள்வி தான் நானே டைரக்டர்கிட்ட கேட்கணும். 3ல வந்து என்ன எதிர்பார்க்கலாமா அப்படின்னு. ஏன்னா 2ல வந்து நான் செத்தனா இல்லையான்னு தெரியாமல் ஒரு ஓப்பன் எண்டில் தான் வச்சுருந்தாங்க சார். ஸோ 3 எடுக்கும்போது இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நான் இருக்கா இல்லை. அந்த மாதிரி பல கேள்விகள் உங்களை வச்சு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வட சென்னை 2 பற்றி எப்போவாது சார்கிட்ட பேசுனீங்களா? என்ன ஏதாவது உங்களுக்கு அதான் அப்டேட் ஏதாவது கிடச்சிதா? வட சென்னை ஆக்சுவலி 1 முடிச்சப்பவே பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. டப் பண்ணி ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடியே சார் கூப்பிட்டு இல்லை உடனே நம்ம பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம், லுக்கெல்லாம் யாருமே மாற்றாதீங்க, ஹேர் கட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஓகே சார் டன் சார்னு we were all like very excited. அப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சார் பிரேக் எடுத்து இல்லை நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு அசுரன் ஒரு படம் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணலான்னு ஒரு பிரேக் எடுத்தாங்க. அது இவ்வளோ தூரம் அந்த பிரேக் வரும்னு நானே எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் எல்லாரும் மாதிரி ஈவன் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சார் கொடுப்பாங்க அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி வாடிவாசலுக்கு அப்புறம் பண்ணணும். ஓகே, கேபி சாருடைய செட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மீன் ஒரு ப்ராம்ப்டான ஸ்பேஸ் அப்படி கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு செட் தான். சேம் நான் கடல் பண்ணும்போது தான் நான் கேபி சார்கிட்ட அந்த சீரியல் பண்ணேன். ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே கடல் ஷூட்டிங் இருக்கும், சில டேஸில் வந்து ஆஃப்டர்நூனில் ஈவினிங்ஸில் இங்கே சீரியலுக்கு வந்துடுவேன் நான். ஸோ அப்போவுமே நான் குட்டி பையனால நான் எல்லாருக்கும் பெட்டாக தான் இருப்பேன், எல்லாருமே நான் அன்பாக பார்த்துப்பாங்க. ப்ளஸ் அதில் கவிதாலயா கிருஷ்ணன் சார் அண்ட் ரேணுகா மேம்க்கு பையனாக பண்ணியிருந்தேன். ஸோ அந்த செட்லேயே நான் தான் குட்டி பையன்றதுனால என்கிட்ட எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு, என்கிட்ட அந்த ஸ்ட்ரிக்டாக யாருமே இல்லை. நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அப்பா பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்பாவுக்கு வந்து ரொம்ப நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. அப்பாவுக்கு ரொம்ப நடிக்க இன்ட்ரெஸ்ட். அவர் சின்ன வயசுலேருந்து ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் அவங்க லவ் மேரேஜ்னால பல ரீசன்ஸால அப்பாவால் நடிக்க வர முடியல. அப்புறம் ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் சரி ஓகே அந்த ஆசை எப்படின்னா தீர்த்தாகணும், சரி ஓகே நம்ம பையனை நடிக்க வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாமல் என்னோடய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 years வந்து ஆஃபீஸாக ட்ரை பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் அப்படியே போய் நானும் அப்பாவும் சேர்ந்து தான் அப்போலாம் ஆடிஷன்ஸ் போவோம். அந்த ஒரு ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து ஃபோட்டோ பெயின் நம்பர் அந்த பழைய பேட்டர்ன் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய டிஜிட்டல் ஆகிடுச்சு, இந்த ரெஸ்யூம்லாம் மெயிலில் அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஓஜி பேட்டர்னில் தான் நாங்கள் 2 பேரும் வாய்ப்பு தேட சுற்றி அப்படி தான் ஆரம்பிச்சது எல்லாமே.
எவ்வளவு ஸ்பெஷல் அப்பா. ஏன்னா வந்து நீங்க சொன்னீங்க 1 வீக் ஆமா. எப்ப ஷூட்னாலும் கிளம்பி வந்துருவாங்க அப்பா. உங்களை செட்டில் இல்ல பண்ணிட்டு அப்பா ஷூட்ல சில டைம் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு லெஃப்ட் அவுட்டா ஃபீல் ஆகும், எனக்கு போர் அடிக்க ஆகும். ஸோ எந்த படம் ஆரம்பிச்சாலுமே எங்க ஷூட் பண்ணாலும் கதை கேட்க போனாலும் எந்த ப்ராசஸ்னாலுமே அப்பா கூட இருப்பாங்க. ஷூட் ஆரம்பிக்கும் போது நீங்க வாங்கன்னு நானே லீவ் போட சொல்லி கூட்டிட்டு போயிடுவேன். ஒரு 1 வீக்ல ஒரு 3 to மினிமம் ஒரு 3-4 days என் கூட ஷூட்ல இருந்துட்டு எனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்த அப்புறம் சரிப்பா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்குது. சரி, இப்போ ஏதாவது அவரை நடிக்க வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி எப்பயாவது? யோசிக்கல, நம்ம ஆளுக்கு உள்ள அந்த எண்ணம் இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ஆசை அப்பாக்கு இருக்கு, பட் தெரியல. இந்த இந்த ஸ்பாட்டுக்கு வந்த போது என்ன சொன்னாரு? ஹவ் ஹாப்பி வாஸ் ஹி? மெய்யழகன் படிக்கும் போதுல இருந்தே அப்பா கூட இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரூம்ல ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நானும் அப்பா தான் இருந்தோம். அப்பா ஒரு 2 pages படிச்சாங்க. படிச்ச உடனே வந்து சரண் செம்மையா இருக்கு, மீதி நான் உனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துறேன், நீ ஃபுல்லா படிச்சு முடி, இதுக்கப்புறம் நான் படிக்கல. ஏன்னா அந்த 2 பேஜ்லயே அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன மாதிரியான ஒரு படம், நம்ம பையன் என்ன பண்ண போறான், இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப ஹாப்பி. அந்த செட்டில் அந்த யானை ஷூட் அப்பெல்லாம் கூட அந்த 2-3 days இருந்துட்டு அந்த யூஷுவல் பேட்டர்ன் 3 நாள் இருந்துட்டு சரி பாய் நீங்கள் கிளம்புங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேக் பண்ணிட்டேன் அப்பா. சூப்பர். ஸோ எல்லாமே வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்பாட்ல வந்து குட்டி சீன் இம்ப்ரூவைஸ் பண்றதுல அடுத்த படம் என்ன பண்ண போறோம்ன்றது வரைக்குமே அப்பாவோட இன்புட் கண்டிப்பா கண்டிப்பா 100% எப்பவுமே இருந்திருக்காது. ஓகே ஓகே சூப்பர். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா வந்து நீங்க வந்து படத்துல இருந்தீங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அது ஏதாவது சொல்லலாமா? அடுத்து ரிலீஸ்னு பார்த்தா நானும் அமீர் சாரும் மாயவலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதோட போஸ்டர்ஸ் அண்ட் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருந்தது. அதை வந்து கிராஸ் ரூட்ல வெற்றி சார் ரிலீஸ் பண்றாங்க. அது இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல வந்துடும். அண்ட் அங்கமால் சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது வந்து இப்போ அக்டோபர் இந்த கம்மிங் 18th வந்து மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அது அவுட் ஆஃப் 2500 ஃபிலிம்ஸில் டாப் 42 ஃபிலிம்ஸில் அது செலக்ட் ஆகி இட்ஸ் கெட்டிங் ஸ்க்ரீன்ட் அஃபிஷியலி. அது நானும் கீதா கைலாசம் மேம் இருக்காங்களே, அவங்களும் சேர்ந்து பண்ணியிருக்கோம், அம்மா பையன்ற ஒரு கான்செப்டில். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனிங்க்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அது முடிச்சோடனே இட் வில் கெட் அஃபிஷியலி தியேட்டரிக்கல் ரிலீஸும் ஆகும். அப்புறம் அர்ஜுன் சாரோட டிரெக்ஷனில் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படி. ஓகே சூப்பர். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸும் வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்ல ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும்.